அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று தான் ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸா தான். இன்றைக்கி பீஸா வந்து வீட்டிலே வந்து குக்கர் இல்லாமல், ஓவன் இல்லாமல் வந்து பேன்லேயே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் வந்து 2 விதமான பீஸா ரெடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து பன்னீர் பீஸா, இன்னொன்று வந்து வெஜ் பீஸா. இது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பீஸா பண்ணுறதுக்கு வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து 200 ml வந்து வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். நெகை வெதும்பு அளவுக்கு எடுத்தால் போதும். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரை ஈஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி வந்து ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. நெகை வெதும்பாக மட்டும் இருந்தால் போதும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்திருந்தது. இதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து டேஸ்ட்டுக்காக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து உருக்கின பட்டர் இல்லாட்டி நெய் இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஓரலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை வந்து அப்படியே தண்ணி ஃபுல்லாமே ஊற்றிடுங்க. 1.5 கப்பு மைதா மாவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூடவெல்லாம் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பிசைய வந்து கரெக்டாக வந்துடும். ரொம்ப மட்டும் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருந்தது அப்படின்னா லைட்டாக மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் சேர்த்துருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பிசைஞ்சாச்சு. இதை வந்து மூடி போட்டு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அழகாக வந்து பொங்கி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு டிஷ்ஷும் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இது மறுபடியும் வந்து ஓரலாக வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு கையிலலாம் ஒட்டாது, சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பீஸா பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து 2 பீஸா பண்ண போகிறதுனால 2 தனியாக வந்து மாவை பிரிச்சுட்டு ஒரு பாதி வந்து இந்த ட்ரேயில் போட்டு நல்லா வந்து கையிலே டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமே வந்து குத்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு உப்பி வெளியே தள்ளிடாமல் உள்ளே வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சாஸெல்லாம் வந்து நம்ம ஊற்றும் போது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ளெல்லாம் இறங்கி அழகாக இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக குத்துனதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து பீஸா சாஸ்னே வந்து நம்ம கடையில் கிடைக்கிது. அந்த சாஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ், அதாவது தக்காளி சாஸு, ரெட் சில்லி சாஸு இது 2ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் பீஸா சாஸ் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த இதில் வச்சு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வந்து மொசரல்லா சீஸ் வந்து நான் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 2 டைமாக வந்து இந்த சீஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக வந்து தூவிக்கிறேன் நான். மொசரல்லா சீஸ் போட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு இழுக்கும் போது நல்லா கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடைமிளகாயும், தக்காளி, வெங்காயம் இந்த 3 எடுத்திருக்கேன் வெஜிடபிள் பீஸாவுக்கு. இப்போ குடைமிளகாய் வந்து நம்ம அங்கங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியே வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மொசரல்லா சீஸை வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். ஃபுல்லாமே நல்லா தூவி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா பொங்கி வரும். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுருங்க. தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேன் எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைங்க. சூப்பராக வந்துடும். கீழே அடிப்பிடிக்காது. நல்லா ஈவனாக வந்து நமக்கு குக்காகி வரும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு. இனி பீஸா வேணும்னு நம்ம கடைக்கு போகவே வேணாம், நம்மளே செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். பாருங்கள் அழகாக வெந்துருச்சு. 15 நிமிஷம் தான், டக்குன்னு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் பீஸா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து பேன்லேயே வந்து வீட்டிலே வந்து சூப்பராக செஞ்சுட்டோம். பாருங்கள் எவ்வளோ அந்த பன்னெல்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்த பீஸா வந்து அதே மெத்தடு தான். இன்னொரு பேனில் வந்து நான் அந்த மாவு வந்து எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாம் போட்டிருக்கேன். இது கூட வந்து பன்னீர் வந்து நான் க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. அதையும் வந்து அதோட சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து பன்னீர் மட்டும் சேர்க்க போகிறோம். நம்ம எப்படி வந்து முதல் பீஸா செஞ்சோமோ அதே மாதிரி தான் வந்து சாஸு அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாமே போட்டுட்டு பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மொசரல்லா சீஸ் தூவிட்டு
அதே மெத்தட்லேயே வந்து கீழே வந்து நமக்கு தோசைக்கல் வச்சுட்டு இந்த பேன் வச்சு மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் பீஸா நமக்கு ரெடி. நம்ம பாருங்கள் ஓவன் இல்லாமல் குக்கர் இல்லாமல் வந்து பேனில் வந்து சூப்பரான பீஸா வந்து 2 விதமாக செஞ்சு பார்த்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.